இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் ஆகிட்டேன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலைங்க. குரூப் 4 ஃபஸ்ட்டு எழுதினேன், குரூப் 4 நான் ஃபெயில் ஆகிட்டேன், விஏஓ ஃபெயில் ஆகிட்டேன். அடுத்து தான் குரூப் 2 3வது எக்ஸாம் தான் நான் பாஸ் பண்ணுறேன். அப்போ மொதல் 2 தேர்வுலேயுமே வந்து நான் தோல்வி அடைஞ்சிட்டேன். இப்போ என்ன மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே அவரால் சரியாக பண்ண முடியல. அப்போ நம்ம நிறைய படிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே நம்மளை எவ்வளோ ரீகால் பண்ணி அந்த 3 நேரத்துக்குள்ளே எப்படி பண்ணுறன்றது தான் ரொம்ப முக்கியம். டிஎன்பிசி எக்ஸாமில் வந்து ஒரு எக்ஸாம் கூட என்னால் கிளியர் பண்ண முடியல அப்படி சொல்லி சில பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு ஆரம்பத்தில் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது, நம்மளால் முடியுமா அப்படின்ற மாதிரி. ஏன்னு கேட்டால் எங்கள் கிராமத்தை நான் உற்று நோக்கும்போது எனக்கு முன்னாடி நிறைய பேர் படிச்சிருக்கலாம், பட் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து கிடைக்காம இருந்திருக்கலாம். அப்போ நான் மனசில் நினச்ச ஒரே விஷயம், முதல்ல செய்ய வேண்டிய வேலை எதுன்னு கேட்டால் இதுதான். ஃபஸ்ட்டு வெளியில் இருக்கிற புத்தகத்தை படிச்சுட்டு ஸ்கூல் புத்தகத்தை படிக்கலாமா, இல்லை ஸ்கூல் புத்தகத்தை படிச்சுட்டு வெளியில் இருக்கிற புத்தகத்தை படிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம், என்னுடைய பெயர் சத்யராஜ். நான் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற குரூப் 1 தேர்வில் தேர்ச்சி பெற்று தற்போது காவல்துறை கண்காணிப்பாளர். டிஎன்பிசி எக்ஸாமில் வந்து ஒரு எக்ஸாம் கூட என்னால் கிளியர் பண்ண முடியல அப்படி சொல்லி சில பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு ஆரம்பத்தில் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது, நம்மளால் முடியுமா அப்படின்ற மாதிரி. ஏன்னு கேட்டால் எங்கள் கிராமத்தை நான் உற்று நோக்கும்போது எனக்கு முன்னாடி நிறைய பேர் படிச்சிருக்கலாம், பட் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து கிடைக்காம இருந்திருக்கலாம். அப்போ நான் மனசில் நினச்ச ஒரே விஷயம், அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்களோ அந்த மிஸ்டேக் மட்டும் நான் பண்ணக்கூடாதுன்னு மட்டும் இருந்தேன். ஏன்னா நாமளும் போயிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணி சப்போஸ் ஒரு வேளை நமக்கு வந்து பாஸ் ஆக முடியல அப்படின்னா பின்னாடி வரவங்கள நம்ம எப்படி பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு யோசனை என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. இதே பாஸ் பண்ணிட்டா நம்மளை எப்படி பார்ப்பாங்க அப்படின்ற யோசனையும் என் மைண்டுக்குள்ளே ஓடிச்சு. அப்போ அதுக்காக என்ன பண்ணேன்னா, நிறைய பேர்கிட்ட நான் வந்து பேசினேன், அவங்க என்னென்ன மிஸ்டேக் எல்லாம் பண்ணேன். ஏன்னா நிறைய பேர் வந்து வெற்றி பெற்றவங்க சில விஷயத்த சொல்லும்போது அதில் வந்து நம்ம சில விஷயம் எடுத்துக்கலாம். தோல்வி அடைஞ்சவங்ககிட்ட நிறைய பேசினோன்னா அவங்க நமக்கு சில நேரத்தில் என்ன சொல்கிறதுனா நம்மளை டிமோட்டிவேட்டும் பண்ணிவிடுவாங்க, பட் அதில் நம்ம எடுத்துக்கூடாது. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு வாத்தியார் இருக்காருங்க, சாரு. அவர் வந்து எந்த ஃபீல்டை பற்றி கேட்டாலும் எல்லாத்தையும் பற்றி பேசுவார், எல்லாத்தையும் பற்றி சொல்லுவார். ஆனால் டிஎன்பிசியில் எக்ஸாமில் பாஸ் பண்ண மாட்டாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, எப்படி எதை கொடுத்தாலும் சொல்கிறாரு. அப்போ அவருக்கு என்னன்னு கேட்டால், அந்த டிஎன்பிசியில் 3 மணி நேரத்துக்குள்ளே அவங்க கவர்மெண்ட் கொடுக்குற டைமுக்குள்ளே அவர் என்னென்னலாம் படிச்சிருக்காரோ அந்த விஷயத்தை ரீகால் பண்ணி அதெல்லாம் கொண்டு வர முடியல. சாதாரணமாக உட்காந்து பேசும்போது எல்லாத்தையும் உலக அரசியலே பேசுகிறாரு, உலக அரசியல் பேசுகிறாரு, உலக பொருளாதார மந்தநிலை பற்றி பேசுகிறாரு, என்ன நடக்க போகிற காலநிலை மாற்றத்தை பற்றி பேசுகிறாரு, எல்லாத்தை பற்றி பேசுகிறாரு. இவ்வளோ விஷயத்தை பற்றி பேசுகிறவர் அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே அவரால் சரியாக பண்ண முடியல. அப்போ நம்ம நிறைய படிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே நம்மளை எவ்வளோ ரீகால் பண்ணி அந்த 3 நேரத்துக்குள்ளே எப்படி பண்ணுறன்றது தான் ரொம்ப முக்கியம். மெயின்ஸ் எக்ஸாம் எழுதும்போது ஒரு பேப்பர் 60 பேஜ், ஒரு பேப்பரை வந்து நம்ம எழுதணும்னா முக்கியம். அந்த 300 மார்க் எழுதணும்னா நமக்கு 60 பக்கங்கள் எழுதுகிற மாதிரி நமக்கு வரும். ஒரு பக்கத்தில் வந்து 20 கோடுகள் வந்து இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள், நமக்கு 180 நிமிஷங்கள் தான் இருக்குது. ஆனால் நம்ம எழுத வேண்டிய பக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா 60 பக்கங்கள். அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் அதை 180 நிமிஷம் 60 பக்கங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு பக்கத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ நேரம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 to 3 நிமிஷம் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு பக்கத்தில் 20 லைன் இருக்குது. அந்த 20 லைன்லேயும் நம்ம வந்து பார்த்தோன்னா 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஃபுல்லாக எழுதி முடிச்சிடணும் நம்ம நினைக்கிற விஷயத்த. அப்போ நம்ம யோசிக்கிறதுக்கு அங்கே நேரமே கிடையாது. அப்போ இது மாதிரி எழுதினா மட்டும்தான் நம்மளால் அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே 60 பக்கத்தை எழுதி முடிக்க முடியும். கிராமத்துலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து ஒர்க் பண்ணதே 3 துறைகள்லேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு தொழிலாளர் துறை, அதுக்கப்புறம் வந்து கூட்டுறவுத்துறை, இப்போ காவல்துறை அப்படின்னு சொல்லி 3 துறையில் இருப்பேன். இதுக்கு என்னென்னா தனிப்பட்ட விருப்பம் தான். நமக்கு வந்து இப்போ எனக்கு தொழிலாளர் துறை லேபர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடச்ச உடனே போதுன்னு கூட நான் நிறுத்திருக்கலாம். பட் அங்கே இருந்த சூழ்நிலை வந்து என்னாச்சுன்னா, அங்கே இருக்கிற சூழ்நிலை மற்றவங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு ஏன் அந்த ஒரு இடத்துக்கு போக முடியாதா, நம்ம இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி, அதையே ஒரு 60 பேப்பர் கிளியர் பண்ணிட்டு வந்துக்கிறோம். ஸோ இந்த எக்ஸாம்லாம் நம்மளுக்கு என்ன அப்படின்றத யோசித்து பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு தயாராகலாம். பார்த்தீங்கன்னா அடுத்து குரூப் 2 நோக்கி என்னுடைய நோக்கம் இருந்துச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் ஆகிட்டேன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலைங்க. குரூப் 4 ஃபஸ்ட்டு எழுதினேன், குரூப் 4 நான் ஃபெயில் ஆகிட்டேன், விஏஓ ஃபெயில் ஆகிட்டேன். அடுத்து தான் குரூப் 2 3வது எக்ஸாம் தான் நான் பாஸ் பண்ணுறேன். அப்போ மொதல் 2 தேர்வுலேயுமே வந்து நான் தோல்வி அடைஞ்சிட்டேன். இப்போ என்ன மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா,
முழுசாக சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியல. அவங்க கொடுத்த நேரத்தில் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியல. சில நேரத்தில் அதிகமான வெயிட்டேஜ் உள்ள சப்ஜெக்டை வந்து தொடாமல் கம்மியான மார்க்கை கேட்குற சப்ஜெக்டை வந்து தொடுறது. இப்போ நம்ம அந்த 2012-13 வாக்கில் படிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்னு சொல்கிற ஜிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய பேப்பரில் பார்த்திங்கன்னா மார்க் அதிகமாக கேட்பாங்க. பட் நம்ம அதெல்லாம் ஒரு பெருசாக எடுத்துக்காமல் நமக்கு என்ன வருதோ, எனக்கு வந்து சயின்ஸ் நல்லா வருது, அப்போ நான் சயின்ஸை வந்து நல்லா படிக்கிறது, பாலிட்டி தெரியலையா பாலிட்டி விட்டுறது. நான் என்னுடைய வசதிக்காகவே நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 10 கொஷின் வந்து பாலிட்டிலேருந்து கேட்குறாங்கன்னா எனக்கு அது மேலே நாட்டலைன்னா நான் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கிறது. அப்போ 200க்கு 190 கொஷின் எனக்கு தெரியும், 10 கொஷின் தெரியாதுங்க. அந்த மாதிரி எனக்கு எது ரொம்ப தெரிஞ்ச சப்ஜெக்டோ பழக்கப்பட்ட சப்ஜெக்டோ நான் எதில் கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கணும் அதை மட்டுமே திரும்ப திரும்ப படித்தது வந்து என்னுடைய அந்த முதல் 2 தேர்வுக்கு வந்து பெரிய ஒரு தோல்வியாக நான் பார்த்தேன். ஸோ அடுத்த தேர்வில் வந்து இந்த மாதிரி தப்புக்கெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அப்போ அடுத்த தேர்வுக்கு நான் படிக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா சிலபஸை மறுபடியும் முதலேருந்து டிஎன்பிசி கொடுத்துருக்க சிலபஸை முதல்ல எடுத்தேன். ஸோ ஃபஸ்ட்டு சோர்ஸு குரூப் 1 படிக்கணும்னா நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் புத்தகத்தை தான் நம்ம படிக்கணும். ஸ்கூல் புத்தகத்தில் இல்லாத விஷயம் அது வந்து அதிகமாக நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது, அதுலேயே நம்மளுக்கு அளவு கடந்த அதிகமான விவரங்கள் வந்து தகவலும் நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்குது. 6லேருந்து 12வது வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புத்தகத்தை அப்படி பிரித்து பாருங்கள். சப்ஜெக்ட் வைஸாக நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக கிடைக்கும். நீங்கள் 6லேருந்து 10வது வரைக்கும் படிக்கிற அந்த ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, அப்புறம் எக்கனாமிக்ஸு, அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்ல சிவிக்ஸு, இந்தியன் கான்ஸ்டியூஷன் இப்படி சொல்லக்கூடிய விஷயத்தை 11th 12th ஒவ்வொரு சப்ஜெக்டாக வச்சுருக்காங்க. இப்போ 6லேருந்து 10வது வரைக்கும் நீங்கள் படிக்கிற அந்த ஹிஸ்ட்ரியை தான் 11th 12th தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. இதில் என்னென்னா ஒரு விஷயத்தை பற்றி சுருக்கமாக கொடுத்துக்கிறதுல அதில் கொஞ்சம் விவரித்து கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு அதுக்கான தகவல் கிடைக்கும். ஸோ அதுமாதிரி அந்த ஒரு விஷயங்களை பார்த்துக்கணும். மேக்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் படிக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் எக்ஸாம் எழுதும் போதெல்லாம் இப்போ 8th புத்தகத்துலேருந்து கேட்டிருக்காங்க. நம்ம நினைக்கலாம் நம்ம வந்து டெப்டி கலெக்டர் ஆக போகிறோம், டிஎஸ்பி ஆக போகிறோம், வேறு இப்போ நல்ல போஸ்டிங் போக போகிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இதுக்கு வேறு எங்கேருந்து தான் கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். அந்த ஒரு நினைப்பே நம்மளை வந்து இது பண்ணிடும். சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்ட விஷயத்தை தான் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. இப்போ பெண்களுடைய நலன் சார்ந்து, குழந்தைகளோட நலன் சார்ந்து, நம்ம சுற்றுச்சூழலோட நலன் சார்ந்து இந்தமாதிரி விவரங்கள் தான் வந்து அதிகமாக கொஸ்டினாக கேட்குறாங்க. எந்த மக்களுக்கு தேவையான உதவிகள் போய் சேரலையோ அந்த மக்களை பற்றி கேட்குறது. இங்கே வந்து மைனாரிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய மொழி வாரியோ அல்லது மக்கள் தொகை வாரியோ இருக்கிற அந்த சிறுபான்மையின மக்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து கொண்டு போய் அவங்களுக்கு என்னென்ன அரசாங்கம் செய்யுது அப்படின்றது தான் வந்து கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுது. நீங்கள் இந்த சொசைட்டியில் வேலை பார்க்க போகிறதுனால இந்த சொசைட்டிக்கு தேவையான விஷயங்களை வந்து இந்த கவர்மெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. அவங்க தான் அப்படி தான் கொஸ்டினாக கேட்பாங்க. அந்த விஷயங்களை வந்து என்ன பண்ணேன்னா நம்ம கவர்மெண்ட் புத்தகத்தில் அதை தான் நம்மளுக்கு படிப்பாக சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு சுவாலஜி புத்தகத்தில் பார்த்திங்கன்னா அந்த விலங்குகளை பற்றியோ அதுங்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றியோ, அந்த காட்டுகளுடைய அமைப்பு, அங்கே இருக்கிற சூழ்நிலை, உணவு சங்கிலி முறை அமைப்புகளை பற்றி, இன்றைக்கி எப்படி வந்து டெக்னாலஜிக்கலாக வந்து ஜெனட்டிக் வைஸாக வந்து மாறுது அப்படின்ற விவரங்களை பற்றி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த புத்தகத்தில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. +2 புத்தகத்தில். அதுவும் இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட்டாக வெர்ஷன் வந்திருக்கிற கவர்மெண்ட் புத்தகத்தில் வந்து ஒவ்வொரு விவரங்களையும் பற்றின கொஞ்சம் நல்லாவே டெப்த்தாகவே கொடுத்துருக்காங்க. அது நம்ம அரசு வந்து தமிழ்நாடு அரசு பாடல்கள் கழகத்தில் வெளியிடப்பட்ட புத்தகத்தில் வந்து ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அரசு புத்தகத்தை இருந்ததை விட இப்போ நல்லாவே டெவலப் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய தகவல் கிடைக்குது. இதில் மிஞ்சினது போக நமக்கு இருக்கிற தகவலை தாண்டி நமக்கு வேறு ஏதாவது தகவல் வேணுன்னா எக்ஸ்ட்ரா வெளியிலேருந்து எடுத்துக்கலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. ஆனால் முதல்ல செய்ய வேண்டிய வேலை எதுன்னு கேட்டால் இதுதான். ஃபஸ்ட்டு வெளியில் இருக்கிற புத்தகத்தை படிச்சுட்டு ஸ்கூல் புத்தகத்தை படிக்கலாமா, இல்லை ஸ்கூல் புத்தகத்தை படிச்சுட்டு வெளியில் இருக்கிற புத்தகத்தை படிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஸ்கூல் புத்தகத்தை படிங்க. அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் வெளியில் இருக்கிற புத்தகத்தை எவ்வளோ பெரிய புத்தகமானாலும் வாங்கி படிங்க. கரண்ட் அஃபேர்ஸுக்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய ஆல் இண்டியா ரேடியோவில் சொல்லக்கூடிய நியூஸை கேட்குறது, பொதிகை சேனலில் வரக்கூடிய நியூஸை கேட்குறது, அப்புறம் பேப்பர் தமிழ் ஹிந்து பேப்பர் படிக்கிறது, தினமணி பேப்பர் படிக்கிறது, இது இல்லாமல் வந்து டிஎன்பிசி போர்ட்டலில் வெப்சைட்டில் கொடுக்குற இதை படிக்கிறது, அப்படி சொல்லி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து பல்வேறு விதத்தில் நம்ம படிச்சிட்டோம். முக்கியமாக கவர்மெண்ட் சோர்ஸ் எங்கே இருந்தாலும் நம்ம அங்கேருந்து எடுக்க ஆரம்பித்தோம். இப்போ ஏதாவது ஒரு ஸ்கீமை பற்றி படிக்கணும்னா சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போய்ட்டு எடுக்கிறது. எங்கெங்கெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து தன்னுடைய ஸ்கீமை வந்து கொடுக்குறாங்களோ அந்தந்த துறைகளிலே நேரடியாக போய்ட்டு அதை நம்ம எடுத்து நம்ம படிக்கிறோம். அரசு விளம்பரங்களில் இன்னொரு விஷயம்னு கேட்டால் இந்த
கவர்மெண்ட் பில்டிங்கெல்லாம் இருக்குன்னா இப்போ வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோன்னா அங்கே இருக்கிற எல்லா ஸ்கீமை பற்றி எழுதியிருப்பாங்க, ஸ்கீமை இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தை பற்றி எழுதியிருப்பாங்க. பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா கல்வி சார்ந்த திட்டங்களை பற்றி எழுதியிருப்பாங்க, அதுக்கு கொடுக்குற விவரங்களை பற்றி எழுதியிருப்பாங்க. இப்போ எந்த ஸ்கூல்லையும் எல்லா ஸ்கூல்லையுமே பார்த்திங்கன்னா அனைவருக்கும் கல்வி திட்டன்ற ஒரு SSA அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து ஒரு பென்சில் போட்டு 2 மாணவர்களை உட்கார வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக அதில் அது போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு BDO ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற நம்ம ஊராட்சிக்கு தேவையான அத்தனை ஸ்கீமையும் அந்த இடத்துல எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ நான்லாம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும், ஒரு ஸ்கூலுக்கு போனாலும், ஒரு BDO ஆஃபீஸ் போனாலும், இல்லை ஒரு கலெக்டர் போனாலும், ஒரு வேளாண்மை துறை அந்த ஆஃபீஸுக்கு போனாலும், நான் எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கும் நான் பெரும்பாலும் போயிட்டு வர பார்ப்பேன். போயிட்டு வரும்போது அங்கே என்னென்ன சலுகைகள் கொடுக்குறாங்களோ, என்னென்ன திட்டங்கள் கொடுக்குறாங்களோ அந்த விவரங்களை பற்றி அங்கே வந்து அந்த காம்பவுண்ட் சர்வத்துலேயும் அங்கே பேம்ப்ளெட் மாதிரி ஒட்டியிருப்பாங்க. இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா சில விஷயங்களை வந்து ஒவ்வொரு கிராமத்துலையுமே போர்டை வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டாந்து பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது சாலை திட்டங்களை வந்து இந்த திட்டத்தின்படி தான் கொண்டு வர அப்படி சொல்லி அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வீடு வழங்கு திட்டத்தில் பார்த்திங்கன்னா அழகாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வீடாக இருக்கட்டும், சாலையாக இருக்கட்டும், கிராம கட்டமைப்பு வசதியாக இருக்கட்டும், எல்லாத்துக்கு திட்டத்துக்கும் தேவையானது வந்து அரசு அலுவலர்களுடைய கட்டடங்கள்லேயும் நோட்டீஸ் போர்ட்லேயும் கண்டிப்பாக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப தேடி போயிட்டு எடுத்து நான் படிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா நம்மளுடைய வேலையை வந்து அவங்க வந்து ஈஸியாக ரொம்ப சுலபமாக்கி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு இப்போ நான் வந்து பண்ண ஒரு விஷயமா இருக்கட்டும். ஏன்னா குரூப் 1 மெயின்ஸ் படிக்கும்போது நிறைய ஸ்கீமை பற்றி தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. இப்போ சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் பெண்களுக்கு கொடுக்குற அத்தனை சலுகைகளும் பார்த்தோன்னா சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் தான் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க. இப்போ எஜுகேஷனில் கொடுக்குறாங்கன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் போய்ட்டு நம்ம படிக்கிறது. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இப்போ எனக்கு அதில் ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட் பார்த்திங்கன்னா ஆஷா அப்படின்னு சொல்லி அதாவது ஒவ்வொரு கிராமத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு உதவியாளர் மாதிரி மருத்துவத்துறையில் வந்து ஒரு உதவியாளர் மாதிரி ஒவ்வொரு கிராமத்துலேயும் அங்கே இருக்கிற வாலண்டியர்ஸே வந்து நியமனம் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்னென்னா அந்த மருத்துவ ஹாஸ்பிட்டலு அங்கே இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது பெண்கள் மற்றும் அவங்களுடைய நலன்களை பேணி காப்பதில் அவங்க வந்து ஒரு முக்கிய பணியை மேற்கொள்ளுவாங்க. அந்த இது வந்து நான் எங்கே படித்தேன்னு கேட்டேன்னா நான் வந்து ஹாஸ்பிட்டலில் எழுதி வச்சுருப்பாங்க, ஆஷா பணியாளர் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருப்பாங்க. அதுக்கான அப்ரிவேஷனும் கொடுத்து வச்சுருப்பாங்க, அந்த இடத்துல எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விவரங்கள்லாம் நான் படித்ததுக்கு அப்புறம் தான் கொஸ்டின் பேப்பரில் போய் பார்க்கும்போது ஆஷா அப்ரிவேஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ஊக்கமாக இருந்துச்சு. நம்ம கிராமத்தில் பார்த்திங்கன்னா இந்த எய்ட்ஸ் விழிப்புணர்வு புக்கு ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ அந்தமாரி ஒரு விவரங்கள் போட்டிருப்பாங்க. குடும்ப கட்டுப்பாடு ஃபேமிலி பிளானிங்கை பற்றி பேம்ப்ளெட்டு போடுவாங்க. இதில் அந்த பால்வாடியில் கிடைக்கும். பால்வாடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நிறைய அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து நிறைய புத்தகம் கொடுத்துருப்பாங்க. மகப்பேறு உதவித்தொகை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த வளரிளம் பெண்களுக்கு என்ன ஸ்கீம் கொடுக்குறாங்க, அதேமாதிரி அங்கே கொடுக்குற சத்து மாவு நியூட்ரிஷன் இந்த மாதிரி விவரங்கள்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் கிராமத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும் போயிட்டு பேசி என்ன இருக்குன்றதை நான் கேட்டு தெரிஞ்சுக்கினேன். BDO கிட்ட போய் பேசுவேன், என்ன ஸ்கீம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் BDO கிட்ட போய் அங்கே இருக்கிற டெப்டி BDO அவங்ககிட்ட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட பேசி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறோன்னா அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு முதல்ல என்ன பண்ணோன்னா நல்லா நோட் பண்ணி என்னென்ன தெரியுது. ஏன்னா நமக்கு எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம நெட்டில் இருந்து எடுத்து எல்லாத்தையும் படிக்க முடியாது. நோட்ஸை நமக்கு புத்தகமாக போட்டு கொடுக்க மாட்டாங்க. நமக்கு என்ன தேவையான இந்தமாதிரி விவரங்கள் போகும்போது இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதா. அப்போ இதை நம்ம நண்பர்களோட ஷேர் பண்ணும்போது இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லி நிறைய தகவலை நம்ம திரட்டி நம்ம பண்ண முடியும். இந்த விவரங்கள்லாம் நான் பண்ண மேற்கொண்டு நிறைய பண்ணுறதுக்கான நிறைய யோசித்து அதுக்கான கூடுதல் விவரங்களை சேர்த்து பண்ணுற பட்சத்தில் வந்து ஒரு தடையாக இருக்காது. பட் தோத்துட்டோமேன்றது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. எனக்கு அடிக்கடி ஞாபகம் வர்ற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், ஒரு காட்டில் அவ்வளோ மரங்கள் வளருது, ஆனால் அந்த மரத்துக்கு யாருமே தண்ணி ஊற்றுறது கிடையாது. நம்ம பாருங்கள், ஒரு பள்ளம் தோண்டி அந்த மண்ணில் இருக்கிற சூடெல்லாம் வெளியே போகிற மாதிரி அதை தணிக்க விட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அதில் மண் கொட்டி மணல் கொட்டி வச்சு உர வச்சு தண்ணி ஊற்றி இது பண்ணாலுமே சரியாக வளர மாட்டேது. ஆனால் காட்டில் பாருங்கள் அவ்வளோ மரங்கள் வளருது. அப்போ இந்த காட்டுக்கு வந்து யார் தண்ணி ஊற்றுறா, எப்படி வளருது? அப்போ காட்டில் இருக்கிற ஒவ்வொரு மரமும் இது கவிஞர் முத்துக்குமார் சொன்னது தான், காட்டில் உள்ள மரங்கள் தன்னை காத்து கொள்ளவே தானாய் வளருமே அப்படின்னு சொல்லி ஒரு வரி எழுதியிருப்பார். அப்போ அது மாதிரி தான் நம்மளும்